கூடை வழிபாட்டு முறை, பெண் தெய்வங்களின் பெட்டி வழிபாட்டு முறை. அதாவது அந்த தெய்வங்களுடைய அந்த வசிப்பிடமாக இருக்கும் அந்த பெட்டி, அந்த கூடை தெய்வமாக அது எப்படி அது பராமரிக்கப்படுகிறது, நாம் அந்த பெட்டியை எவ்வாறெல்லாம் வணங்க வேண்டும், எவ்வாறெல்லாம் பூஜிக்க வேண்டும் என்பதை பற்றியே இன்றைய பதிவு. பெரும்பாலான குலதெய்வ கோவில்களில் இருக்கும் ஒரு சில பெண் தெய்வங்கள் வசிப்பிடமாக இருப்பிடமாக இருப்பது பெட்டி. அந்த பெட்டி நார்பெட்டியாகவும் இருக்கலாம், மரப்பெட்டியாகவும் இருக்கலாம், பித்தளை பெட்டியாகவும் இருக்கலாம், இரும்பு பெட்டியாகவும் இருக்கலாம். முதலில் அந்த பெட்டி என்பது அது தெய்வம். எப்படி ஆண் தெய்வங்களுக்கு திருவுருவச் சிலை, கருப்ப சுவாமி சிலை, அதனுடைய ஆயுதங்கள் வீச்சருவா, வேல்கம்பு, சங்கிலி, மணிக்கம்பு, சலங்கை, இது போன்ற ஆண் தெய்வங்களுக்கு எவ்வாறெல்லாம் திருவுருவச் சிலை அமைய பெற்றிருக்கிறதோ அதே சக்தி, அதற்கு சமமான சக்தியை உடையதே அந்த பெண் தெய்வங்களின் பெட்டி, அந்த பெண் தெய்வங்களின் கூடை. அதை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும், குலதெய்வ எல்லையிலோ அல்லது குலதெய்வங்களை நினைத்து வீட்டில் இருக்கும் அந்த கூடை, அந்த பெட்டிகளை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றியே இன்றைய பதிவு. பொதுவாக